Hi friends, welcome to my channel and this is my second vlog. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு குக்கிங் வீடியோ தான் காட்ட போகிறேன். ஸோ இன்னைக்கு ஃப்ரான்ஸ் ஃப்ரை ரெசிபி தான் உங்கள்கிட்ட நான் காட்ட போகிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு இன்னைக்கு சண்டேன்றதுனால நான் உங்களுக்கு நான்வெஜ் தான் காட்ட போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ரெசிபி பார்க்கலாம். கேஸ் மேலே கடாயை வைங்க. கடாயை வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெய் ஃப்ரான்ஸ் ஃப்ரைக்கு வந்து கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க. அப்போ தான் அது வந்து கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஏன்னா ஃப்ரைக்குன்றதுனால கொஞ்சம் எண்ணெயாக இருந்தால் அது சாதத்தில் கூட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அண்ட் வாங்க, எண்ணெய் சூடானதுக்கப்புறமா வடகம் ஒருத்தர் வீட்டில் இருக்கும், ஒருத்தர்கிட்ட இருக்காது. இல்லாதவங்க கடுகு போட்டுக்கோங்க, இருக்கிறவங்க ஒரு ஸ்பூன் வடகம் போட்டுக்கோங்க. ஏன்னா நான்வெஜ்ஜுக்காகட்டும் வெஜ்ஜுக்காகட்டும் வடகம் போட்டால் அந்த ஸ்மெல்லே தனியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். வடகம் போட்டதுக்கப்புறமா அது கொஞ்சம் ப்ரௌன்ஸ் கலராக வந்துட்டோம். ப்ரௌன் கலராக எனக்கு ரொம்ப தேயக்கூடாது. ப்ரௌன் கலராக வந்ததும் பூண்டு போட்டுக்கோங்க. பூண்டு வந்து ரெண்டு பூண்டு எடுத்திருக்கேன். சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருந்தேன், அதை போட்டுக்கோங்க. அது நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், கருவேப்பிலை ஸ்டார்டிங்லேயே போடாதீங்க. ஏன்னா எண்ணெயில் வந்து கருவேப்பிலை ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா அது ரொம்ப டீப்பாக ஃப்ரை ஆகிடும். அது நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோவா நல்லா இருக்காது. இப்போ நம்ம 4 வெங்காயம் நல்லா நறுக்கி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அது போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க, நல்லா வதங்கட்டும். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து என்னோடய ரெசிபி கிடையாது, எங்கள் மாமியாரோட ரெசிபி. அவங்க வந்து சூப்பராக சமைப்பாங்க. போக போக அவங்க ரெசிபி வந்து நான் உங்களுக்கு காட்டுவேன். நல்லா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க ரெசிபி. இன்றைக்கி அவங்க தான் செஞ்சிட்ருக்காங்க. நல்லா வதக்கி விடுங்க. அடி பிடிக்காமல் நல்லா வதக்கி விடுங்க. ஏன்னா அது நல்லா வதங்கணும், வதங்கினா தான் நல்லா டேஸ்ட் இருக்கும். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், யாருக்கு ஃப்ரான்ஸ் ஃப்ரை பிடிக்கும் அப்படின்றது கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இப்போது நான் 3 தக்காளி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருந்தேன், அதை போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். திஸ் இஸ் மை செகண்ட் யூடியூப் வீடியோ. ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் ஒரு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கோங்க. அதை நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு போட்டாலே உங்களுக்கு அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அடி பிடிக்காத அளவுக்கு கொஞ்சமாக நல்லா வதங்கிக்கிட்டே இருங்க. நல்லா வதங்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இது சிம்பிளாக தான் இருக்கும் ரெசிபி, ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. அரிசி போடுவாங்க சில பேர், அரிசிலாம் போட தேவையில்லை. இது சிம்பிளாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும் உங்களுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. பார்த்தீங்களா, லைட்டாக அடி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அது வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணும்போது கொஞ்சம் அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ பார்த்து பண்ணுங்கள். பட் ரொம்ப அடி பிடிச்சாலாம் ரொம்ப மோசமாக போயிடும். பட் இது ரொம்ப அடி பிடிக்கல, ஓரளவுக்கு தான் இருக்குது. பட் ஓகே, நல்லா தான் இருக்கும். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க, ஏன்னா சீக்கிரமாக வதங்கும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு டிப்ஸ் இருக்குது. வெங்காயம்லாம் ஃப்ரை பண்ணும்போது நீங்கள் வெங்காயம் போடுவீங்க இல்லையா, அதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கொஞ்சமாக உப்பு போட்டிங்கன்னா அது வந்து வெங்காயம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கிடும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃப்ரான்ஸ் போட்டுக்கலாம். இங்கே வந்து நான் 1/2 kg ஃப்ரான்ஸ் எடுத்திருக்கேன்.
ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் நான் சொல்கிறேன். நான்வெஜ் கழுவும் போது மட்டும் கொஞ்சம் 1 ஸ்பூன் எக்ஸ்ட்ராவே மஞ்சத்தூள், அப்புறம் வந்து ஒரு 2 ஸ்பூன் கல் உப்பு போட்டு நல்லா நான்வெஜ்ஜை கழுவிட்டு அப்புறமா சாப்பிட சமையல் செய்யுங்க. அது ஹெல்த்துக்கு நல்லது. ஃப்ரெண்ட்ஸ் ப்ரான்ஸ் போட்டாச்சு. இப்போ நல்லா வதக்கி விடுவோம். இன்னும் எடுத்துட்டு இருக்காங்க. வாங்க வதக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் அது நல்லா வதங்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ் ப்ரான்ஸ்லாம் உங்களுக்கு நீங்கள் ரொம்ப நல்லா வதக்காதீங்க, சும்மா லைட்டாக கொஞ்சமாக வதக்குங்க. ஏன்னா அது கட் ஆகிடுச்சின்னா நல்லா இருக்காது. அதுவே வெந்துடுச்சுன்னா சின்னதாக ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ் பெருங்காயம் எத்தனை பேர் போடுவீங்கன்னு தெரில, கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க நான்வெஜ்ஜுக்கு. ஏன்னா நான்வெஜ்ஜுனாலே சீக்கிரமாக ஜீரணமாகாது. ஸோ அதனால கொஞ்சம் அதிகமாகவே நான்வெஜ்ஜுக்கெலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே நார்மலாக செய்கிறத விட எக்ஸ்ட்ராவாகவே பெருங்காயம் போட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கொஞ்சம் ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் தான் போடுறோம் நாங்கள். குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. காரம் அது ரொம்ப அதிகமாக வேணும் அப்படின்றவங்க வந்து கொஞ்சம் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விடலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ளேவர் நல்லா சூப்பராக இருக்குது. ஸ்மெல்லு என்ன மிளகாத்தூள் போட்டதுனால கொஞ்சம் மிளகாத்தூள் ஃப்ளேவர் வருது. அது கொஞ்சம் வதங்கிடுச்சுன்னா சூப்பராக இருக்கும் ஸ்மெல்லு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது. ஸ்மெல் சாப்பிட்றதுக்கு நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நாம் 2.5 ஸ்பூன் பெப்பர் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் வெறும் மிளகாத்தூள் எப்போவுமே நான்வெஜ்ஜில் போட மாட்டோம். எங்களுக்கு வந்து பெப்பர் போட்டால் அந்த பெப்பர் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். அதனால நாங்கள் எப்போவுமே நான்வெஜ்ஜுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே பெப்பர் போட்டு யூஸ் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ் பெப்பர் போட்டதும் நல்லா திக்னஸ் வந்துடுச்சு. பெப்பர் போட்டு நல்லா ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக அப்படியே டக்குன்னு ஆஃப் பண்ணிவிடுங்க, ஒரு 2 மினிட்ஸ் விட்டுட்டு. பெப்பர் போட்டாச்சு. நல்லா கலக்கி விட்டுட்டு கொஞ்சமாக வதங்கினதும் ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், கிரேவி முடிஞ்சிடுச்சு. இந்த கிரேவியை வந்து ரைஸுக்கு சாப்பிடலாம், தோசை, இட்லி, சப்பாத்தி, பரோட்டா இது மாதிரி எதுக்கு வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஃபர்ஸ்ட்டு யூடியூப் வீடியோ அப்படின்னு குக்கிங் வீடியோன்றதுனால நான் சும்மா நார்மலாக தான் சொல்லியிருக்கேன். அடுத்த தடவை செய்யும்போது நான் உங்களுக்கு மெஷர்மெண்ட் கரெக்டாக சொல்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால எனக்கு மெஷர்மெண்ட்டு எனக்கு ஐடியா வரல.
நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பாக ரெசிபியோட மெஷர்மெண்ட்டோடு நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், ப்ரான்ஸ் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். நாளைக்கு பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.